பக்தி ஒளி நேயர்களுக்கடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, மகாலட்சுமிக்கு யார ரொம்ப பிடிக்கும், எந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும்? மகாலட்சுமி இதை பிடிக்காத அதை பிடிக்காத ஏதாவது இருக்கா? அப்பாக்கு 3 பொண்ணு இருக்காங்க. அந்த 3 பொண்ணையுமே பிடிச்சுதான் ஆகணும். யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது தெரியாது இல்லையா? எல்லாரையும் பிடிக்கும், 3 பேரையுமே பிடிக்கும், அப்பாக்கும் அம்மாக்கும். அது மாதிரிதான் மகாலட்சுமியினுடைய குழந்தைகள் நம்ம எல்லாமே. மகாலட்சுமிக்கு எல்லா குழந்தையும் பிடிக்காம போகுமா? என்ன பிடிக்கும், ஆனா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல இல்லையா? அப்பா இருக்காங்க, அப்பாக்கு என்ன பிடிக்கும்? ஒரு பொண்ணு அழகா சாரி கட்டிண்டு நெத்திட்டு பூ தரைய நல்லா வாரிண்டு பூ வச்சுருந்தா அப்பா கூட்டு முத்தம் கொடுப்பாரு, அம்மா கூட்டு முத்தம் கொடுப்பா. கரெக்டா? ஏன் அப்ப 2 பொண்ணு அவங்க சரியா ட்ரெஸ் பண்ணிக்க, அவ்வளவுதான், அதனால பிடிக்கும். அதே மாதிரி மகாலட்சுமிய நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். மகாலட்சுமிக்கு என்ன பிடிச்ச மாதிரி ஆக்கணும்னா என்னென்ன செய்தால் மகாலட்சுமிக்கு பிடிக்கும் இருக்குல்ல? அப்ப என்னென்ன நீங்க பண்ணணும், அவ்வளவுதான். என்னென்ன நீங்க செய்தால் மகாலட்சுமிக்கு உங்களை பிடிக்கும். மகாலட்சுமி யாரு? கண்கள்லயே கருணை கொண்டவள் மகாலட்சுமி இல்லையா? அப்ப இந்த மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைச்சா உங்களுடைய வீடு சுபிக்ஷமாகுங்கிறது நிதர்சனமான உண்மைதானே? அப்ப அந்த மகாலட்சுமி கடாட்சத்தை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், செய்யுங்கள். முதல்ல காலங்காத்தால ஏந்திரிச்சு குளிக்க முடியுதோ இல்லையோ தலையில மஞ்ச தண்ணிய புரோக்ஷனம் பண்ணிட்டு பல்ல தேய்ச்சுட்டு முழங்கை வரைக்கும் அலம்பிக்கொண்டு கழுவிக்கொண்டு முழங்கால் வரைக்கும் கழுவிக்கொண்டு நேர வாச தெளிச்சு கோலம் போட்டா அந்த பொண்ணை மகாலட்சுமிக்கு பிடிக்கும். கரெக்டா? ஏன் உங்க வீடு கோலம் போடாம இருந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்காதுங்க, அப்புறம் எப்படிங்க மகாலட்சுமிக்கு பிடிக்கும் உங்களை? சரி சார், நான் எங்க சார் கிராமத்துல இருக்கேன், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன் சார், நான் எங்க சார் கோலம் போடுறது? உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வாசல் இருக்கு, ஒரு டம்ளர் தண்ணியாவது அப்படி தளிச்சுட்டு அழகா சின்ன கோலத்தை போட்டு நிலப்படியில 2 கோலத்தை போட்டு உள்ள வாங்க, பின்னாடியே உங்களோட முந்தானியை பிடிச்சுக்கிட்டு மகாலட்சுமி வந்துருவாங்க. கரெக்டா? அதுக்கு அடுத்தது எல்லாம் பண்ணிட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிற நேரத்துல விளக்கேற்றினால் மகாலட்சுமிக்கு பிடிக்கும். அப்ப எப்படி ஏத்தணும்? நான் என்னங்க காலங்காத்தால குளிச்சுட்டு வரதெல்லாம் ரொம்ப டஃப்பான காரியங்க, ஏந்திருக்கிறதுக்கே முடியல, எனக்கு சுகரு வலிக்குது உடம்புல, ஏந்திரிச்சா பாடா ரொம்ப டயர்டா இருக்கு, எந்திரிச்சா நான் போய் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்ற முடியுமா? சுகரா இருந்தா பிபியா இருந்தா கவலையே படாதீங்க, நேர பொங்க பல்லு தேங்க நல்ல முழங்கை வரைக்கும் அலம்பிக்கிட்டு வாசத்தை அழிச்சிட்டு புரோக்ஷனம் பண்ணிட்டீங்களா தலையில வந்து அழகா உங்க பூஜை ரூம்குள்ள வலது காலை எடுத்து வைத்து போய் ஒரே ஒரு விளக்கேற்றுங்க. ஜாக்கிர ஜோதி ரூபாய நமஹா, திருவிளக்கே போற்றி. அவ்வளவுதான். அழகா அப்படி ஒரு ஏத்திட்டு அப்படியே வந்துருங்க, போதும். பூஜை ரூம்ல பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கானது அழகா எரிஞ்சுட்டு இருக்கும். ரைட்டா? எந்த வீட்டுல பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றையோ அந்த வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் இருக்காது. ஏன்? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். வீட்டுல இருக்கிற பெரியவர்கள் 6 மணி ஆச்சுரா டியூப்லைட்டை போடுற, சாயங்காலம் யாரு தாத்தா சொல்லுவார், 6 மணி ஆச்சே என்ன இருட்டா இருக்கு விளக்கு டியூப்லைட்டை போடு, வீடு இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கிற வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் வராது. அப்ப பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றினால் எப்படி நீங்க வாசல்ல கோலம் போட்டோம்னா உங்களுடைய முந்தானையை பிடித்து கொண்டு லட்சுமி வந்தாலோ பூஜை ரூமுக்கு போயிடுவா. ஆஹா, அம்சமான வாசனை. எது? ஊதுபத்தி வாசனை, பச்சை கற்பூர வாசனை, அங்க இருக்கிற நேர்த்தி வைத்த வெத்திலை பாக்கு. அப்புறம் தானே எடுத்து போட போறோம். வெத்தலை பாக்கு இருக்கு, வெத்தலை பாக்கு மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு அருமையா இருக்கு இந்த வீடு, இங்கேயே தங்கிடலாமே. புரியுதுங்களா? அடுத்தது நேர அப்படி ஒரு சமையல் ரூம் ஒரு விசிட் பண்ணுங்க.
ஒரே அழுக்கு, நேத்தி சாப்பிட்ட பதார்த்தம் எல்லாம் சிந்தி கிடக்கு, கிளீனே இல்ல. அங்க எப்படிங்க அன்னபூரணி மகாலட்சுமி வருவா? வரமாட்டா. எந்த வீடு கிளீனா இருக்கோ அந்த வீட்டுல கிச்சன்ல, சமையல் ரூம்ல மகாலட்சுமியும் அன்னபூரணியும் இருப்பாள். அப்ப என்ன பண்ணோம்? நீங்கள் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய சமையல் ரூம, உங்களுடைய கடப்பாக்கல் போட்டு தானே சமையல் ரூம் இன்னைக்கு இருக்கு, அழகா நீட்டா வாஷ் பண்ணிட்டு சிறிய கோலம், கேஸ் அடுப்பை தூக்கிட்டு அழகா ஒரு கோலம் போடுங்க. சின்னதா ஒரு ரவுண்டு போதுமானது. உங்களுக்கே பாக்குறது பா நல்ல நீட்டா இருக்கு இருக்கா. உங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாரு, என்ன கிச்சன் ரொம்ப நீட்டா வச்சிருக்க, ரொம்ப அழகா இருக்கு. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாலே போதும், அழகா நீட்டா அடுக்கி வச்சாலே கிச்சன் சூப்பர். ரைட்டுங்களா? அப்ப யார் வருவாங்க? நேர மகாலட்சுமி வந்து அன்னபூரணியோட கையை கொடுப்பாலாம். இந்த வீட்டுக்கு அரிசி பருப்பெல்லாம் தரித்திரம் இல்லாம நிறைய வரவழி அன்னபூரணி அப்படின்னு மகாலட்சுமி சொல்லுவாளாம். கேட்டுங்களா? முடிஞ்சுதா? அப்ப சமையல் ரூம் கிளீன் ஆயிடுச்சு, எல்லாம் கிளீனா இருக்கு. கீழே பார்த்தா குப்பையாவே இருக்குங்க, நேத்தி போட்ட குப்பை. உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி, கணவன்மார்களுக்கும் சரி, ஒரு குப்பை கீழே கடந்தால், பேப்பர் குப்பை கீழே கடந்தால் அதை கசக்கி குப்பை தொட்டியில போடுவதை சொல்லி கொடுத்து விடுங்கள். ராத்திரி படுக்க போகும்போது குப்பைகள் இருக்கக்கூடாது, பெருக்கக்கூடாது. ஆனால் சில குப்பைகளை அப்படி கையால எடுத்து அப்படி போட்டுடலாம், அப்புறமா கை வாஷ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? நடந்து வரக்கூடிய மகாலட்சுமி உங்க ஹாலை பார்த்துட்டு, இவ்வளவு நீட்டா இருக்கிற இந்த ஹால்ல நான் இருக்கலாம்ல சொல்லுவாளா? மாட்டலாம். அப்போ உங்க வீட்டுல அந்த லட்சுமி கடாட்சம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். எந்த ஒரு வீடு நீட்டா இருக்கோ, எந்த ஒரு வீடு அருமையா இருக்கோ, அந்த வீட்டுல மகாலட்சுமி கடாட்சமானது கண்டிப்பா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? உங்களுடைய ஹால எந்த விதமான குப்பைகளும் இல்லாமல் நீட்டா வைத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. கரெக்டா? அப்ப நீங்க தானே நீட்டா வச்சுக்கணும். கரெக்டுங்களா? இதெல்லாம் இருந்தா உங்க வீட்டுல மகாலட்சுமி இருக்கும். இதுதாங்க கிரைட்டீரியா. போதும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை மனசுல உள்வாங்கி மனசார செய்யணும். ஐயையோ இதெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் பண்ணணுமா, இப்படி நினைச்சீங்கன்னா உங்களால பண்ணவும் முடியாது, மனசுல கஷ்டங்களும் தேங்கி இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், எப்பொழுதுமே உங்கள் வீடு கிளீனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா மகாலட்சுமி உங்க வீட்டுல வாசத்தையும் கொடுப்பா, அனுக்கிரகத்தையும் கொடுப்பா. அப்ப என்ன ஆகும்? கடனும் வராது, வியாதியும் வராது, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணமும் சேரும், தங்கமும் சேரும். இந்த கடாட்சங்கள் இருந்தா தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி, சும்மா நீங்க சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கையா இருக்கு, நான் நல்லா இருந்தாலே போதும். எப்படி நல்லா இருப்பீங்க? இதெல்லாம் இருந்தாதான் நல்லா இருப்பீங்க. இன்னொன்னு, தயவு செய்து உங்க வீட்டுல கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள். கெட்ட வார்த்தைகளை பேச பேச உங்கள் குழந்தைகளும் கற்றுக்கொள்ளும். அப்ப சுபீட்சமே இருக்காது. நீங்க எவ்வளோ பேரு 1000 இடத்துல ஜாதகம் பார்த்தாலும் சரி, 1008 பரிகாரம் பண்ணாலும் சரி, இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கவே கூடாது. கெட்ட வார்த்தைகளை மனதளவுல கூட பேசக்கூடாது, கெட்டதை மனதளவுல கூட நினைக்க கூடாது. இவ்வளவு விஷயங்களை நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் என்றென்றும் இருக்கும். அதற்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? பரிபூரண கடாட்சம். புரியுதுங்களா? பரிபூரண கடாட்சம். அந்த பரிபூரண கடாட்சம் உங்க வீட்டுல இருந்துட்டா எப்பொழுதுமே லட்சுமியுடைய வாசம் உங்க வீட்டுல வந்துட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இதெல்லாம் நீங்க கரெக்டா செய்யுங்க. அதாவது நம்பிக்கையோடு செய்யுங்க. அருமையான விடிவு காலம் உங்களுக்கு காத்திருக்கு. செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.